முதல்ல தப்பான வார்த்தை. தமிழ் குடிகள் எத்தனை பேர் இருக்கும்? எல்லாரும் எங்க அண்ணன் சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு. எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் யார் யார் எவ்வளவு பேர் இருக்கான்னு எடுத்தோம்னா பங்கீடு கொடுத்துடலாம். இன்னும் புரியும் படியுமா சொல்லட்டுமா? நாம ஒரு வீட்டுல 4 அண்ணன் தம்பி பிறந்தோம்னு வச்சுக்கோங்க, சொத்தை என்ன பண்ணுவோம்? பங்கு பிரிப்போம். ஒதுக்குவா செய்வோம். ஒதுக்குறது யாரு வேலை? முடிச்சவைக்கு வேலை, முல்ல மாதிரி வேலை. யாரு வேலை? இங்க பங்கீடு கொடுக்கிற சகோதரர்களுக்கு பங்கீடு கொடுக்கணும். ஒதுக்குறது மத்தவனுக்கு தான். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆட்சியில் இருக்கவன் எவன்? அவன் நம்மளை ஒதுக்குறான். அதனாலதான் ஒதுக்கீடு கொடுக்கிறான். இப்ப நாங்க அப்படி கேட்கிற ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம், பங்கீடு தான் வேணும். இடப்பங்கீடு வேணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தல் வேண்டும். இப்ப ஒண்ணு இல்ல, இந்த பட்டியல் இருக்குல்ல, இந்த பட்டியலுக்குள்ள 3 சமூகத்தை பேசிக்கிட்டே இருக்கோம். அதுல அருந்ததியர் சமயத்திற்கு 3% இட ஒதுக்கீடுன்னு கொடுத்திருக்கான். தப்பில்ல. முன்னுரிமை பறையரை விட, தேவேந்திர குல வேளாளர்களை விட அருந்ததியர் சமூகம் பின்தங்கி இருக்கிறது. அவர்களை முன்னேற்றுவதற்கு முன்னுரிமை. தப்பில்ல. 18ல 3 முடிஞ்சிருச்சு. ஆனா 15லயும் சுழற்சி முறையில முன்னுரிமை சொல்ற பாரு, அங்கதான் சிக்கலை எழுது. அவனுக்கு 3 முடிஞ்சுன்னா 15ஓட முடிச்சு 15 பிரிச்சிடணும். அதுலயும் எப்படி முதல் அட்டை நீ இது திம்ப, 2வது அட்டை நக்கி 12 கொடுப்பியா? எப்படி அர்த்தம்? இப்ப என்ன தெரியுமா? 40 வருஷம் கழிச்சு நான் முன்னுரிமைக்கு போராடணும். ஐயா என்ன எஸ்சி ஏல போட்டுக்குங்க, என்ன பீல போட்டுக்குங்க, என்ன மேல இப்படி ஒருத்தனை தாழ்த்த ஒருத்தனை ஏத்த, அப்புறம் இவனை தாழ்த்த ஒருத்தனை ஏத்த, அப்படி வேண்டாம். இங்கதான் சிக்கல் இருக்கு. எல்லா கட்சியும் 2 கோடி உறுப்பினர் சேர்க்கிறாங்க. நல்ல வேலை எங்க அண்ணன் மட்டும் சொல்லாம இருக்காரு. அடுத்த ஜனவரிக்குள்ள கட்சி ஜெயிச்சுட்டா தேர்தல்ல 2 கோடி உறுப்பினரை சேர்க்க வேண்டும். ஏற்கனவே எண்ணிக்கை போய் வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லல. அவன் கட்சி தொடங்கணும்னா 2 கோடி, ஆளுங்கட்சி 1.5 கோடியை வச்சிருக்கான். இப்ப 2 கோடி சேர்த்தாங்க. ஆனா மொத்த ஜனத்தொகை எத்தனை பார்த்தா ஓட்டுக்கு 8 கோடி பேர் தான் வந்து நிக்கான். அது மாதிரி எல்லா சமமும் 2 கோடி பேர் சொல்றாங்க. அதான் பிரச்சனைவா என்னவோ? எல்லா சமூகம் எந்தெந்த சமூகம் எத்தனை இருக்கிறதோ அதற்கேற்ப எடுத்து கொடுப்போம். இப்ப கேக்குறா, உங்களை பட்டியல இருந்து வெளியேற்றா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த பட்டியல்களை வச்சு என்ன கொடுத்தியோ, இந்த எஸ்சி பட்டியல்களை வச்சு என்ன கொடுத்தியோ அதையே எண்ணி என்ன பிசி பட்டியலையோ எம்பிசி பட்டியல கொடுத்துரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. நாங்க யாரோட இடத்தை பிடுங்கவும் இல்லை, யாருக்கொள்ளவும் இல்லை. இங்க கொடுக்கப்படுவத இந்த பட்டியல் ஏன் இந்த பட்டியல் வெளியேற்றம் புரியுதா? இழிவுதான். நீ எனக்கு போடுற பிச்சை சிக்கலா இருக்குது. நீ எனக்கு எடுக்கிற இந்த இலவசம் இருக்குல்ல, அதுதான் சிக்கலா இருக்குது. எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் இந்த அரசாங்கம் இடுகிற இலவசம் இழிவுனா இவன்